வாங்க வாங்க விஜய் பத்தி கேட்டுருவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நடிகர் விஜய் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்ப நீங்க அவருக்கு தான் ஓட்டு போட போறீங்க, ரைட்டா? நான் ஓட்டு போட மாட்டேன். ஏங்க ஒரு 20 வினாடி, ஒரு 4 வினாடிக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? விஜய பிடிக்கும் நீங்க, ஆனா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். என்ன முன்னுக்கு போயிட்டு போறனா இருக்கு? முன்னுக்கு வேணா இல்ல, அவர் அரசியல் வந்திருக்காரு. அவரை போய் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது. அவர் எந்த மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணல. அவர் எட்டா கனியா இருக்காரு. எந்த நிருபரையும் பார்க்கல. ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க போய் பார்க்கவே இல்லை எதுவுமே. அவர் மீட்டிங் போட்டது இடத்துல எல்லாம் இது வரைக்கும் 55 பேரை சாவடிச்சிருக்காரு. கத்தி எடுத்து குத்துன மாதிரி சொல்றேன். 55 பேர் சாவடிச்சிருக்காரு. அவரு அங்க குத்துனாரு. குத்துறாரோ குத்தலையோ, அவர் மூலமா அவரை பார்க்க வந்தவங்க செத்துருக்காங்கன்னா மீட்டிங்ல நடக்கிறது தானே, அது நடக்கிறது தான். அவர் தான் பொறுப்பு. அதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க என்ன சாவடிச்சிட்டா உங்க பொறுப்பு தானே அது. நான் உங்க வீட்டு உங்களை பார்க்க வரேன், மரியாதையா உங்களை பார்க்க வரேன். நீங்க எனக்கு கத்தி எடுத்து குத்துலனா கூட உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ எனக்கு ஆயிடுது. இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, இது பப்ளிக் லைஃப்ல சகஜம்னு பேசிக்கிறாங்கல்ல. சகஜமா இருக்கலாம், அதுக்காக சாவடிக்கலாமா? அது சாவடிக்கிறது. அந்த இறப்புகளுக்கு காரணம் விஜய் தான்றீங்க. விஜய் தான் காரணம். என்னங்க எப்படி சொல்றீங்க? விஜய் தான். விஜயால தான். நான் ஒண்ணு கேக்குறேன், இளம் ரத்தங்கள் 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் பசங்க தாவைக்கா தான் வரப்போகுதுன்னு ராப்பகலா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படின்னா, இப்போ விஜய் மேல ஒரு பற்று பாசம் உள்ளவங்க, ரசிகர் மன்றத்தை நடத்துறவங்க, இப்ப நானே விஜய் ரொம்ப பிடிக்கும் சொன்னா இல்லையா, ஆக்டிங் அவ்வளவு அருமையா இருக்கும், செம ஸ்டைலு, டான்சிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா விஜயோட ஆக்டிவிட்டி நிஜ வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. ஜீரோ. நான் கேக்குறேன், அவருக்கு வாய்ப்பை கொடுங்க. அவங்களாம் வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களாம் எப்படி வராங்கன்னா என்ன மாதிரி விரும்பினவங்க வராங்க. எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, இது யூஸ் ஆகும் இது யூஸ் ஆகாதுன்னு. இவரை போட்டு டம்மி ஆக்கதை விட ஒழுங்கா நடக்கிறோன்னு போட்டா இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரி, இவர் வந்து இனிமேல் வட்டம் பாத்துக்கலாம். எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது எனக்கு தெரியல சார். அது வாய்ப்பு இல்ல. ஓ, என்ன வாய்ப்பு இல்ல. இது அட்டன் பண்ணிட்டு அடுத்த முறை வேணா வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இந்த தடவை வர முடியாது. ஏடிஎம்கே தான் மறுபடியும் வரலாம். அந்த கரூர் சம்பவத்துல இறந்தவங்க குடும்பத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது புரண்டு அவங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்து அவங்களுக்கு இவருடைய போன் நம்பரை கொடுத்து உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஜய நீங்க ஏத்துக்கலையா? அது நம்ம தவறு நடந்துருச்சுங்க, அந்த தவறுக்குரிய மன்னிப்பு அவர் கேட்டுட்டாருல்ல. ஏத்துக்கவே இல்ல. அது நான் என்ன ஏத்துக்கலன்னா, அவ்வளவு பேர் செத்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான் நீ டிராவல் பண்ணி போய் பாத்துருக்கணும். ஏங்க அங்க திருப்பியும் ஒரு பிரச்சனை உருவாகும். அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பேசக்கூடாது. அரசியல்வாதி போவே இல்லையா? எத்தனை அரசியல்வாதி போறான்? அரசியல்வாதி போறது வேற, விஜய் போறது வேற இல்ல. இந்த இடத்துல எம்எல்ஏ ஒருத்தர் இறந்துட்டாரு திருவத்தூர்ல. அவரை பார்க்க வந்து கலைஞர் இல்ல ஸ்டாலின் வராரு. ஸ்டாலின் வந்து பாத்துட்டு போறாரு. சாதாரணமா போலியா? நீ அந்த மாதிரி உன்னோட கட்சிக்காரன் நிக்க வச்சு நீ அழகா வந்துட்டு நீ பாட்டு போலாமே. விஜயோட அணுகுமுறை இல்ல சார். நீ என்ன பெரிய இது, என்ன பெரிய 2 கொம்பு முளைச்ச காலானா நீ? நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க ஒண்ணு கேக்குறேன். அந்த தாவைக்கால நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, இப்ப இதை பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? அவங்க ஒரு சாமானியனா நான் என்ன சொல்றேன்னா, ஏன் அவங்க இரவு பகல் பாராம உழைக்கிறாங்க விஜய்க்காக? நான் விஜய் ரசிக்கிறது, நானும் தான் ரசிக்கிறேன். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பவும் சொல்றேன். ஆனா ஆக்டிங் பிடிக்கும். உன்னோட அணுகுமுறை இப்ப சரியில்லை. விஜயோட அணுகுமுறை சரியில்லை. நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, நீங்க எல்லாமே அவரை ரசிக்கிறவங்களா என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. அவருக்கு போட்டா நல்லது நடக்குமா, இல்ல இப்ப ஆளுங்கட்சிக்கு போட்டா நல்லது? விஜய் ரசிகர்களுக்கு நீங்க சொல்றீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்ப நம்ம வந்து நல்லபடியா வரலாம். தமிழ்நாடு முன்னேற்ற பாதைக்கு போவோம். ஐயா உங்களுடைய பேர் சொல்லுங்களேன். என் பேரா தமீம் பாஷா. தமீம் பாஷா. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். தமீம் பாஷா 234 தொகுதியிலையும் தாவேக்கு நிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா விஜயோடைய வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா? அது குறைய சொல்ல முடியாது சார். இப்போ ஏடிஎம்கே விட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஏடிஎம்கே விட விஜயோட இது வந்து தாக்குதல் வந்து ரொம்ப ஹெவியா வரும். ரசிகர் எல்லாமே பாதி பாருங்க, நாம் தமிழ்ல இருந்து பிரிவான், ஏடிஎம்கேல இருந்து பிரிவான், பிஜேபில இருந்து பிரிவான், அப்புறம் வந்து நம்ம விடுதலை சிறுத்தைல இருந்து பிரிவான், டிஎம்கேல இருந்து பிரிவான். இவெல்லாம் பிரிய சொல்ல அவருக்கு ஒரு கணிசமான ஓட்டு வரும். ஆனா ஜெயிக்க முடியாது. ஒரு பவரை காமிச்சிருவாரு. ஓட்டு 2026 எலெக்ஷன்ல ஒரு பவரை காமிச்சிருவாரு. மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா ஜெயிக்க முடியாது. ஓகே, கஷ்டமா இருக்காரா?